அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வசியங்கள் பற்றி பல கூறிக்கொண்டிருக்கிறோம். அது நல்லதற்கு பயன்படுத்தினாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவே நாங்கள் பல எங்களுக்கு தெரிந்த விஷயங்களே உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். சில மந்திரங்கள் வாயிலாக இதை செய்தால் மிகவும் எளிமையாக கிடைக்கும். ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதை தெளிவாக உச்சரித்து அந்த மந்திரத்தை நாம் வசியப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் வசியமாகும். அதேபோல் மந்திரம் சொல்லுகின்ற இடம், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் சுத்தமான பூஜை முறையை செய்து கொண்டு நன்றாக மூலிகை மூலமாக வாசனைகளை அந்த இடத்தில் தெளித்து கொண்டு நம் உடம்பிலும் சில மூலிகைகளை பூசிக்கொண்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உள்ள சக்தியை நாம் வாயால் சொன்னாலும் அல்லது தகட்டினால் எழுதினாலும் அந்த இடத்திற்கு வசியம் ஏற்பட்டு பிறகு இதற்கெல்லாம் உருவேற்றக்கூடிய சக்தியே பெறும். ஆக எந்த இடத்தில் நீங்கள் வசியம் ஏற்படும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தில் மூலிகை இல்லாமல் எந்த வசியமும் செய்ய முடியாது. நீங்கள் மேம்போக்காக கடையில் வாங்கி கொண்டு நான் பூஜை செய்தேன், நான் கடவுள் வரவில்லை என்றெல்லாம் சொன்னால் அது அப்படியே தான் செல்லும். ஆக நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். எப்படி உணர்ந்து செய்ய வேண்டும் என்றால், நாம் இருக்கும் இடத்தில் சில மூலிகைகளை தெளித்து பிறகுதான் அதனுள் நாம் இறங்க வேண்டும். அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பிறகு அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அப்பொழுதுதான் அது நமக்கு வேலை செய்யும். வெறுமனே சென்று உட்கார்ந்து ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஹோம் ஹ்ரீம் ராம் ராம் என்று கத்தினாலும் அங்கே வேலைக்கு ஆகாது. உங்களுடைய தொண்டை போகுமே தவிர உங்களுக்கான சக்தி ஒரு துளியும் கிடைக்காது. அப்படி என்றால் நாம் எது செய்தாலும் முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு முறையான மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் அங்கே மூலிகைகள் மூலமாக சில வலிமையை ஊட்டி பிறகுதான் அந்த இடத்திலே உட்கார வேண்டும். சில மந்திரங்களை நாம் கூறும்போது அது உள்வாங்கி நிதானமாக செய்து பார்க்க வேண்டும். பிறகு வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரங்களில் நிதானமாக பிழையில்லாமல் சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு மந்திரத்தை தகட்டினால் எழுதி அந்த மந்திரத்தை உரிய பூஜை செய்து அதிகமாக சென்றால் செப்பு தகட்டினால் எழுதி அது நன்றாக பூஜை செய்து தாயத்தில் அடைத்து கொண்டால் அல்லது அது கட்டும் இடமான மிக முக்கியமாக கழுத்திலோ அல்லது வலது கை கட்டியிலோ கட்டி கொண்டால் உன்னை கண்டோர் எல்லோரும் மயங்கி விடுவார்கள். உன் மீது அதிகமாக மோகம் கொள்வார்கள். அதற்கான இந்த சில மந்திரம். இந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மந்திரத்தை நிதானமாக கேளுங்கள். ஓம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சவ்யுகம் நமசிய சர்வலோகவசியம் சிவ சிவ வாஹா என்னும் இந்த மந்திரத்தை தினமும் 500 முறை சொல்ல வேண்டும். அது சொல்வதற்கு முன் இந்த மந்திரத்தை தகட்டினால் இந்த மந்திரத்தை எழுதி நன்றாக உருவத்தி பிறகு இதை நீங்கள் கழுத்திலோ கையிலோ அணிந்து கொண்டால் அனைவரும் உங்கள் மீது மோகம் கொள்வார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். ஆக முறையாக செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, வணக்கம். நாம் எப்படி வசியம் செய்து கொள்வது என்று பல முனைகளில் உங்களுக்கு கூறிக்கொண்டிருப்பது